ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ மீன் சாப்பிட தான் பேரேஜ் வந்திருக்கோம். பேரேஜ் கிட்ட நிறைய கடை இருந்தாலும் நம்ம அண்ணன் கடை தான் எப்பயுமே ஃபேவரட். இங்கே தான் 4 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். இங்கே எல்லா மீனுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜிலேபி, பாறை, நெய், நண்டு, மத்தி எல்லாம் வாங்கியிருக்கோம். இங்கே மீன் குழம்பு சாப்பாடுமே கிடைக்கும். அந்த குழம்புக்கு மீன் பீஸ் ஒன்று தருவாங்க. அதுவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி சாப்பாடு பிணைஞ்சு அந்த பீஸை பிச்சு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு எங்கே போனாலும் கிடைக்காது. அவ்வளோ அழகாக இருக்கும். அதனாலே நாங்கள் வாரத்தில் இங்கே வந்துடுவோம். இப்போ மீன் ஃப்ரை எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்திருக்கு ஜிலேபி, பாறையும் வந்திருக்கு. அதோட அந்த சட்னி செம்மையாக இருக்கும். அது எப்படி சாப்பிட்ணுன்னா, அப்படியே மீனை பிச்சு அந்த சட்னியோட வச்சு அப்படியே 2 பெரட்டி அந்த வெங்காயத்தை எடுத்து மேலே வச்சு அப்படியே ஃபுல்லாமே அப்படியே வாய்க்குள்ளே போட்டால் வச்சுங்களேன், அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் இருக்கும். அடுத்தது மத்தி வந்துருச்சு, அப்படியே நண்டும் வந்துருச்சு. எல்லாமே இன்றைக்கி நாக் அவுட் பண்ண போகிறோம். பயங்கர அழகாக இருக்கும். அதோட இங்கே ஒரு ஹைலைட் மேட்ரு என்னென்னா, பச்சைப்புளி ரசம் கிடைக்கும். அதை சுடு சாப்பாட்டுக்கு அப்படியே அந்த ரசத்தை ஊற்றி சும்மா சாப்பிட்டா அப்படி இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக குழம்பு சாப்பிட்றதோட ரசம் தான் அதிகமாக சாப்பிடுவோம். அப்படியே அந்த மத்தி எடுத்து அப்படியே அந்த சட்னியில் பிரட்டி அப்படியே கடித்து இழுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே முள்ளோடே கடித்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி வேர்த்து ஊற்றி இருக்குன்னு. ஒரு வழியாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் ஃபைனல் டச்சாக இந்த லவ்வா குடிச்சக்கப்புறம் தான் மனசே நிம்மதியாக இருக்குது. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.